அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டே 8 வந்து பார்க்க போகிறோம். டே 8ல் 2016 குரூப் 4 ஆல்ரெடி 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டே 8ல் தமிழில் வந்துட்டு 95+ கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா நம்ம 6th to 12th ஓல்டு புக் நியூ புக்கு சிறப்பு தமிழ் இது படிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் வந்து எங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 51th கொஸ்டின். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு விடை வந்து விதுரன். இது வந்து தமிழ் ஓல்டு புக்கில் பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஒரு செய்யுள் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து விதுரனை தூதுவிடல் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து இருக்கும். ஸோ அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா விதுரன் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறது முழு பேர். இங்கே பன்னாடு தந்த மாறன் வழுதின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பண்ணு தந்த மாறன் இப்போ நல்ல திணை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணு தந்த மாறன் இப்பொழுது நல்ல திணை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெடுநீர் வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் அந்த குகப்படலம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அந்த ராமர் சீதா லக்ஷ்மணர் இவங்கெல்லாம் அந்த படகுல ஏறி வேகமாக போவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அன்னம் வந்து போகிறது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து வர்ணித்து சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள். புலனறுக்கற்ற அந்தணனாளன் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா கபிலர் வந்து அப்படி பாராட்டுவாங்க கபிலரை. யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மரோக்கத்து நப்பசலையார் அப்படிங்கிறவர் தான் புலன் அழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலரை வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றி வந்து இந்த இடத்துல மரோக்கத்து நப்பசலையார் அப்படின்னு கொடுத்தா ஸோ நம்ம அது வந்து ஞாபகம் வரும். அதனால் இது சொன்னது யார், பாராட்டப்படுபவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். இது என்னது 14 கீழ்கணக்கு நூல்கள். அறநூல்கள் அல்ல அறநூல்கள்லையும் இது வரும். இந்த புறநானூறு வந்து என்னென்னா 14 மேல் கணக்கு நூல். அதாவது 14 மேல் கணக்கில் 8 தொகை நூல்களில் இது வரும். அதாவது 14 மேல் கணக்கு நூல்கள்னால் 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த புறநானூறு வந்து 8 தொகையில் வரும். ஓகே, அடுத்து பாருங்கள். அறுவடையார் நட்பு எதனை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வளர்பிறையை போன்றது. இது ஆக்சுவலாக ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா மலையை போன்றது, கடலை போன்றது இருக்குமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறுவடையார் நட்பு அப்படிங்கிறது வளர்பிறையை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மேட்சும் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, இது மேட்ச் ஆகும். பொறாமை உடையவரிடம் என்னது செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஸோ இப்படி மேட்ச் ஆகும். அப்போ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். வாய்மை எனப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குறள் எழுதியிருப்பார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை தராத சொல்லல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்து இதுக்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சுந்தர காண்டம். கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் இருக்குது. என்னென்ன காண்டம் அப்படின்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த சுந்தர காண்டம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து பாருங்கள். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா கவிஞர் பெரும் சித்திரனார். என்னது பெரும் சித்திரனார். இவர் வந்து பாவலேறு பெரும் சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய சிறப்பு பெயரையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா சிங்கம். இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிங்கம் வந்து மடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நித்திலக்கோவை. நித்திலக்கோவையில் வந்துட்டு மொத்தம் அகநானூரில் 3 இருக்குது. களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவைன்னு சொல்லிட்டு இதில் வந்து 100 பாடல்கள் கொண்ட பகுதி எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நித்திலக்கோவை வந்து வந்துடும். ஸோ இந்த களிற்றியானை நிறையில் வந்து 120 பாடல்கள் இருக்கும். மணிமிடை பவளத்தில் வந்து 180 பாடல்கள் இருக்கும். நித்திலக்கோவையில் வந்து 100 பாடல்கள் இருக்கும். ஓகே, அகநானூற்றோட பகுதிகள்லாம் இது களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படிங்கிறது. ஓகே,
அடுத்து பாருங்கள், குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் தொகுத்திருப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூரி குருமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரி குருமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா திருக்குறள். இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா ஆச்சாரக்கோவை. என்னது ஆச்சாரக்கோவை. இந்த ஏலாதி, திருக்கடிகம், திருப்பஞ்சம் மூலம் இதெல்லாம் வந்து மருந்து பொருட்களை வந்து அடிப்படையாக கொண்ட நூல்கள். ஓகேவா, மருந்து பொருட்கள் வச்சு நம்மளுக்கு வந்து இத்தனை, இப்போ வந்து திருக்கடகம்னா 3 மருந்து பொருட்கள் வரும், திருப்பஞ்ச மூலம்னா 5, ஏலாதினா 6. இந்த மருந்து பொருட்கள் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூல். இந்த ஆச்சாரக்கோவை வந்து அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று. ஓகே, அடுத்து பாருங்க, திரைக்கவி திலகம் என சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மருத காசி. திரையில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, மருந்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதகம் அப்படின்னாலே 100 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆறுமுக நாவலரை சொல்லுவோம். ஓகேவா, ஆறுமுகம் நல்லா வசனம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுநெறி கண்ட புலவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பார் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், தைரியநாதர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் தான் தைரியநாதர். காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். அப்போ 3142 இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே, அடுத்து பாருங்கள், ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிறுமலை பூம்பாறை எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா இது வந்து மலையும் மலையும் சார்ந்த பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆயிரும். ஆற்காடு பனையபுரம் இது வந்து காடும் சார்ந்த பகுதி என்ன சொல்லுவோம்னா முல்லை சொல்லுவோம். அப்போ இது வந்து ஒன்றுக்கு மேட்ச் ஆகும், இந்த முல்லை நில ஊர்கள்னு. ஆத்தூர் கடம்பூர் ஆறு, இந்த ஆறு பக்கத்தில் வயலும் சார்ந்த பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மருத நிலம் வந்து மேட்ச் ஆகும். கீழக்கரை நீலாங்கரைனா கடல் பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த சிற்றூர்கள். ஸோ வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடலும் சார்ந்த பகுதியை வந்து நெய்தல் நிலத்துக்கு மேட்ச் பண்ணலாம். அப்போ நெய்தல் நில ஊர்கள். அப்போ 3142 அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. திரை அப்படின்னா அலைன்னு அர்த்தம். அலைக்கடல் தாண்டியும் என்ன பண்ணுமா நம்ம வந்து செல்வத்தை தேடணும். திரவியம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளிநாடு போயினாச்சு நம்ம வந்து சம்பாரிச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாட்டம் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள் தான். யார்? ஜியு போப் அவர்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சீரா அரங்கநாதன். இவருடைய பிறந்த நாளை தான் நூலக தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 12 வந்து இவருடைய பிறந்த நாள் வரும். அன்றைக்கி தான் இந்திய நூலக தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், வினைய ஆடவருக்கு உயிர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா குறுந்தொகை. என்னது? குறுந்தொகையில் தான் ஆண்கள் அப்படின்னா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வினை தான் அவங்களுக்கு உயிர், வேலை தான் அவங்களுக்கு உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத கூற்றை கூறியவர் யாருன்னா வள்ளலார். யார் சொல்லியிருக்கா? வள்ளலார் வந்து சொல்லியிருப்பார். அதாவது வளரும் பிள்ளைகளுக்கு ஒரு 10 இது சொல்லியிருப்பார், 10 பாயிண்ட் சொல்லியிருப்பார். அதில் வந்து இது ஒரு பாயிண்ட். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, இந்த மாதிரி தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஜப்பான், ஜாவா. எது? ஜப்பான், ஜாவா. ஓகே, இங்கே உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உற்றார். இதில் வந்து இரு பக்கத்தில் பாருங்கள் ஒரு ரா வந்திருக்கு. அந்த ராவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அகைன் ஒரு இரு கூட்டல் ரா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒரு ஒற்றெழுத்து பக்கத்தில் அதே ஒற்றெழுத்து வந்தது அப்படின்னா அதை வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒற்றெழுத்து பக்கத்தில் வேறு ஒற்றெழுத்து வருது அப்படின்னா அதை வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து உடல்நிலை மெய்மயக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி உற்றார் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. 2 சீர்களாலான அடி எது அப்படின்னா குரல் அடி. ஏன்னா குரல்னாவே 2 அடி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். 4 சீர்களாலான அடி எது அப்படின்னா அளவடி. 5 சீர்களாலான அடி எது அப்படின்னா நெடிலடி. 5க்கும் அதிக சீரடினா களிநெடிலடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் ஒன்று மிஸ். 3 சீர்களாலான அடி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். 3 சீர்களாலான அடியை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் 3412. ஓகே.
அடுத்து பாருங்கள், அங்காப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல். ஓகே, இது நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாயை பிளத்தல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதில் டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கணும். அப்போ வாயை திறந்தால் அங்கேயே ஆப்பு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கார்குலம் எனும் சொல் வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை. எனது ஆறாம் வேற்றுமை தொகை. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா காரினது குலாம் அப்படின்னு பிரிக்கலாம். அது அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தனால இது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆறாம் வேற்றுமை தொகை. அதாவது ஆறாம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா அது அப்படிங்கிறது. அது வந்து மறைஞ்சு வந்தனால ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஒரு பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. திணை மாலை 150 யார் எழுதியிருக்கா அப்படின்னா கனி மேதாவியார் வந்து எழுதியிருப்பார். திரிகடுகம் நல்லாதனார் எழுதியிருக்காரு. திணைமொழி 50 வந்து யார் எழுதியிருக்காருன்னா கண்ணன் சேந்தனார் எழுதியிருக்காரு. புறப்பொருள் வெண்பா மாலை வந்து யாருன்னா உவே சாமிநாத ஐயர் வந்து இது பண்ணியிருப்பார், பதிப்பிச்சிருப்பார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் 2, 3, 4, 1. ஓகே, அடுத்து வந்து இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா நல்லா தெரியும். செய்பவன், நிலம், கருவி, செயல், காலம், செய்பொருள் ஆறையும் வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்துச்சுன்னா அதை வந்து நம்ம குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பு வினைமுற்று வந்து பண்பை வந்து உணர்த்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, அடுத்து பாருங்கள், மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குமரன், தென்னை இதெல்லாம் என்ன பெயர் அப்படின்னா ஒரு பொருளினுடைய பெயர்கள். காடு, மலை அப்படிங்கிறது இடத்தினுடைய பெயர்கள். பூ, காய் அப்படிங்கிறது சினப்பெயர். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். இது வந்து தாவரத்தினுடைய உறுப்புகள், அதனால் சினப்பெயருக்கு வந்து மேட்ச் பண்ணோம். திங்கள், வாரம் இதெல்லாம் வந்து காலத்தினுடைய பெயர்கள். அப்போ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியாக பொருந்தும். ஓகே, அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பாருங்கள். நா வரிசையில் கொடுத்துருக்காங்க. நா வரிசையில் வர்றது இந்த நா அப்படிங்கிற ஒரு இந்து, நானா, நினி அப்படி தான் போகும். ஸோ இது வந்து இது கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. ஓகே, அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொல் தமிழ் சொல் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். மற்றதெல்லாம் பாருங்கள், தியேட்டர், சமஸ்தானம், முக்கியஸ்தர் இதெல்லாம் பிறமொழி சொற்கள் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இல்லை. அப்போ இதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு இலக்கண குறிப்பு பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. உரிச்சொற்றொடர் அப்படின்றது இந்த தட அப்படிங்கிறது உரிச்சொல். அதனால் இது வந்து உரிச்சொற்றொடர் அப்படின்னு மேட்ச் பண்ணலாம். வினைத்தொகைனா 3 காலத்துக்கும் வரும். பெயரச்சமாக இருக்கணும். சூழ்கடல், சூழ்கின்ற கடல், சூழும் கடல்னு வரணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா இந்த கூவாக்கு மேட்ச் ஆகும். கூவாத குயில். இந்த தான்ற ஈறு கெட்டு போய் எதிர்மறை பெயரச்சமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது பாருங்க தலிய. இங்கே ஈன்னு வந்தாலே சொல்லிசை அளபடைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்கள், ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் செய்யுள் கலம்பகம். ஜியு போப் அவர்கள் வந்து இரக்கம், அன்பு, பொறாமை, கொள்ளாமை இந்த மாதிரி ஒரு 600 செய்யுளை வந்து தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து தொகுத்திருப்பார். அது தொகுத்தது யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள் தான். ஓகே, அடுத்து பாருங்கள், கண்ணதாசன் படித்த இனிய நாடகம் எது அப்படின்னா ராஜதண்டனை. இதெல்லாம் கண்ணதாசன் நூல்கள் தான். இந்த ராஜதண்டனை அப்படிங்கிறது நாடகம். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும்னு சொன்னது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். ஸோ இதில் வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு அந்த லெசனில் சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய பேருக்கு இதுவும் டவுட் வரும். நல்லா பார்த்துச்சுங்க. வள்ளியம்மையோட பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கேட்டால் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். ஓகே, அடுத்து பாருங்கள், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து இந்த தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யார் சொன்னது அப்படின்னா திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பார். அவர் இறந்த வருடம் 1953 செப்டம்பர் வந்து 17 இறந்திருப்பார். 1953 செப்டம்பர் 17 இறந்திருப்பார். அடுத்து சட்டை என்ற சிறுகதையை எழுதினது யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜெயா வந்து காந்துகளுக்கு சட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. எது? தேம்பாவணி. அடுத்து பாருங்கள், மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய நூல்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி மட்டுமே ஒரு கதை சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் இருக்காது. ஸோ அதனால்
விநாயகருக்கு வந்து மாலை வாங்கிட்டு போயிட்டு காந்தலூர் சாலை வழியாக அவங்க மருமக வந்து போவாங்க அப்படின்ற மட்டும் ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி சொல்லியிருப்பேன் அதில். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அப்போ மருமகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஓகே, அடுத்து பாருங்கள், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். யார்? அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பாருங்கள், பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எது அப்படின்னா சுகுண விலாச சபை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுகுணாவோட விலாசத்தை கேட்டாவே எல்லாம் பம்முறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். இது நல்லா தெரியும். அடுத்து பாருங்கள், பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் யாருன்னா திருவிக்கா தான் சொல்லியிருப்பார். ஏன்னா மற்ற பூவெல்லாம் பூக்கும் காய்க்கும் கனியும் கீழே விழுந்து அழிஞ்சிரும். ஸோ இந்த பருத்தி மட்டும்தான் ஆடையாக இருந்து மானத்தை காக்கும் அப்படின்னு வந்து திருவிக்கா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், குயில் என்ற இதழை நடத்தினது யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து நடத்தியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃபை வந்து நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். டெலகிராமில் இணையாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைஞ்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.